ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாடர்ன் மம்மிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பெண்களுக்கான செம்மையான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஆர்பி பியூட்டி கேர் அண்ட் சர்வீஸுக்கு தாங்க வந்திருக்கோம். இவங்க பார்த்துட்டிங்கன்னா தீபாவளிக்கு அப்புறம் வரப்போகிற முகூர்த்தத்துக்காக பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. 1,999 ஆஃபர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு 1000 ருபீஸுக்கு மேலே நீங்கள் என்ன சர்வீஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து யூ கட், ஸ்ட்ரெயிட் கட், வி கட், இந்த 3 கட்டில் என்ன கட்டுனாலும் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். த்ரெட்டிங் ஃப்ரீயாக பண்ணுறாங்க, டீடான் வேக்சிங் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி 1,999 சர்வீஸ் எடுத்துகிட்ருக்கேங்க. ஹேர் ஸ்பா, அதுக்கப்புறம் த்ரெட்டிங்கு, ஃப்ளேவர்ட் வேக்சிங்கு, பெடிக்யூரு, ஃபேஷியலுங்க. நமக்கு வந்து ஷெஹனாஸோடைய ஃபேஷியலு, அந்த ஃபேஷியல் மட்டுமே நமக்கு வந்துட்டு 1,500 வருதுங்க. நீங்கள் என்ன பிராண்டு, என்ன மாதிரியான ஃபேஷியல் எடுக்கிறீங்கிறத பொறுத்து உங்களுக்கு சார்ஜஸ் வரும். என் ஹேர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி ரொம்ப இதுவாக இருந்தது, ஆஃப்டர் ஸ்பா வந்து செம்மையாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வேக்சிங் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே என்ன சர்வீஸ் எடுத்தாலும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 1000 ரூபாய்க்கு மேலே சர்வீஸ் எடுக்கிற எல்லாருக்குமே வந்து டீடான் வேக்சிங் ஃப்ரீ, த்ரெட்டிங் ஃப்ரீ, ஸ்ட்ரெயிட், யூ, வி, இந்த 3 கட்டில் எந்த கட் வேணாலும் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் சர்வீஸ் எடுத்திருந்தீங்க. அதே மாதிரி ஃபீட்பேக்கும் செம்ம சூப்பராக கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி வெளியூரில் இருந்தெல்லாம் கூட கூப்பிட்டதா சொல்லியிருந்தாங்க. வெளியூரெல்லாம் கொஞ்சம் வர முடியாதுங்க. நம்ம சுட்டு வட்டாரத்தில் ஈரோடு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, அதே மாதிரி திருப்பூர், இந்த மாதிரியான ஏரியாவுக்கு அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெளியூரெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அவங்க கூட இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பொண்ணுக்கு மேக்கப் பண்ணி காட்டியிருந்தாங்க. அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக மச்சம் இருந்தது. பட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரான மேக்கப் பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பெடிக்யூர் பண்ண அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா என் கால் அப்படியே ஒரு கிளாஸி ஃபினிஷோடு இருந்ததுங்க. இந்த வாட்டி நமக்கு செம்மையான ஒரு பெடிக்யூர் பண்ணியிருந்தாங்க. அட்வான்ஸ் லெவல் பெடிக்யூர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெடிக்யூர்லேயும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பெடிக்யூர்ஸ் இருக்குது, மெனிக்யூர்ஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஹேண்ட் பாலிஷிங்கு, பாடி பாலிஷிங், என்ன மாதிரியான சர்வீசஸ் வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீசஸுமே பண்ணி விட்டுருவாங்க. எவ்வளோ சூப்பராக சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஆல்ரெடி சர்வீஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. உண்மையாலுமே வந்துட்டு இந்த 8 நிறைய ஒர்க்குங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. நேற்றுக்கு வந்து எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸிங்காகவும் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது சர்வீசஸ் எல்லாம். கால் வலிக்கு வந்து நல்லா மசாஜ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு கேட்டு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக வந்து மசாஜ் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் சின்ன வலினா கூட தாங்க மாட்டேன், என் ஃபேஸை பார்த்துட்டே தான் மசாஜ் கொடுத்தாங்க. ஒரு இடத்துலையாவது முகம் சொல்லிக்கிறேன்னா என்ன அப்படின்ட்டு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தன்மையான பொண்ணுங்க, மெயினாக அதுதான். 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நேச்சுரல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைமும் நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்த காலை வந்து சூப்பராக வெள்ளையாக்கிட்டாங்க. இந்த காலுக்கும் அந்த காலுக்கும் ஃபினிஷிங் லுக் பாருங்கள். இதுக்கு வந்து ஜெல் தடவி இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து ஃபேஷியல் பார்க்க போகிறோங்க. உண்மையாலுமே நம்ம வெயிலில் எல்லாம் ரொம்ப வெளியே போயிட்டு வர்றதுனால ஸ்கின்னே பயங்கர டேமேஜாக இருந்ததுங்க. பாருங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் ஜெல் பேஸ்டு, க்ரீம் பேஸ்டாக நான் போட சொல்லியிருந்தேன். ஷெஹனாஸ் அப்படின்னாலே இருக்கிறதுலே காஸ்ட்லி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நமக்கு இந்த மாதிரியான ஃபேஷியல் வேணும், என் ஸ்கின் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே நியூ ப்ராடக்ட் தான், ஓல்ட் ஸ்டாக் வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் எடுக்கிற ஃபேஷியலை பொறுத்து சார்ஜஸ் வருங்க. ஆனால் 999 வந்துட்டு நமக்கு
ஃபேஷியலு, ஹேர் ஸ்பா, பெடிக்யூர், டீடான் வேக்சிங், த்ரெட்டிங் இது எல்லாமே வந்துடும். அது போக பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க. அது எல்லாமே நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம வந்து ஸ்க்ராலிங்கில் நம்பர் கொடுத்துருக்கோம். என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக அந்த ஃபேஷியல் மசாஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் எப்பயுமே சொல்கிறது தான், 30+ இருக்கிற விமென்ஸுக்கு வந்து கண்டிப்பாக செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி எல்லாருமே தன்னை தானே க்ரூம் பண்ணி காட்டிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப விரும்புவோம். நம்ம இந்த 30+ இருக்கும்போது ரெகுலராக ஃபேஷியல்ஸு இந்த மாதிரி எல்லாம் எடுக்கும்போது சீக்கிரமாக நம்ம ஸ்கின்னில் எந்த விதமான டேமேஜும் அந்த ஏஜிங் சென்ஸ் இதெல்லாம் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்லருக்கு போனால் அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்கன்னு தயக்கத்தோடு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்கள் பிளேஸுக்கு வந்துடுவாங்க. இந்த வாட்டி வந்துட்டு ட்ராவல் அலௌன்ஸ் இருக்குங்க. ஏன்னா அவங்க பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி வர்றாங்க. அதனால் ட்ராவல் அலௌன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர் ரொம்ப ஜென்யூனாக பிஹேவ் பண்ணதாகவும் சூப்பரான கஸ்டமர்ஸு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம சேனல் வரவங்களாம் அவ்வளோ சூப்பரான பர்சன்ஸாக இருக்கீங்க. உங்களுக்காகவே இந்த தீபாவளிக்காக செம்மையான ஆஃபரோடு வந்திருக்கேங்க. நீங்களும் வந்து உங்களுடைய பியூட்டி சர்வீசஸ் எல்லாம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் நியர்பை பிளேஸ் எங்கேனாலும் 1 or 2 hour ட்ராவல்ஸ்னால் அவங்க ரெடியாக தான் இருக்காங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. அந்த ட்ராவலிங் அலௌன்ஸ் வந்து தனியாக வந்துடும். ஏன்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ்க்காக தான் அவங்க நிறைய பேக்கேஜஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க. 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் என்ன சர்வீஸ் எடுக்கும்போதும் பார்த்துட்டிங்கன்னா த்ரெட்டிங் ஃப்ரீ, ஹேர் கட்டிங் ஃப்ரீ, அது மட்டும் இல்லாமல் டீடான் வேக்சிங் ஃப்ரீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது சர்வீஸ் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் அதை பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுடைய மசாஜ் தாங்க மேஜிக்கல் மசாஜ் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். எவ்வளோ ப்ரெஷர் வேணும்னு கேட்டு மசாஜ் பண்ணுவாங்க. உண்மையாலுமே அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து நமக்கும் இந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்கிங் விமென்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்மளே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் க்ரூம் அப் பண்ணிக்கிறதுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து வெளியூரன்னா ரொம்ப தூரம்லாம் வர முடியாதுங்க. லாஸ்ட் டைம் சென்னையிலேருந்து ஒருத்தங்க வந்து பாடி மசாஜ் எடுத்துகிட்டு போனதாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சென்னையிலேருந்து வர்றாங்கன்னா அப்போ அவங்க சர்வீஸ் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நீங்களும் பார்லர் போகிற தயக்கப்படுற பர்சனாக இருந்தால் ஃபோனுக்கு பண்ணி உங்கள் வீட்டுக்கே பார்லரை வரவழைச்சிக்கலாங்க. என்னென்ன சர்வீசஸ் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிட்டிங்கன்னா எல்லாமே அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எனக்கு பண்ணது பார்த்துட்டிங்கன்னா 7 ஸ்டெப்பு மசாஜஸ் இருக்கிற மாதிரியான ஃபேஷியலுங்க. அதில் வந்து நமக்கு 2 ஃபேஸ் பேக்கு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக மசாஜ் பண்ணுறாங்க. அப்பா என் கண்ணமே அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க, பளபளன்னு. எப்பயுமே ஃபேஷியல் பண்ணி ஒரு நாள் கழித்த பிறகு தான் அந்த க்ளோ வந்து நல்லாவே தெரியும். ஆனால் ஃபேஷியல் பண்ண அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஃபேஸு. அதே மாதிரி 24 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம சோப்பு, க்ரீம்ஸ், அதுக்கப்புறம் ஹாட்டாக எதுவும் குடிக்கக்கூடாது, இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் நம்ம ஸ்கின்னு. இது வந்து லாஸ்ட்டாக போடக்கூடிய பேக்குங்க. சொல்லிவிட்டு அவங்கள பேக்கில் ஃபுல்லாக செம்மையாக மசாஜ் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் பார்லர் சர்வீஸ் வேணாலும் அவைலபிளாக இருக்குது. இவங்க ஃபேஸ் பாருங்களேன், கண்ணில் வந்து மச்சம் இருந்ததுனால அது ஃபேஸ்லேயும் பரவி இருந்தது. நான் கூட எப்படி மேக்கப் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு பயந்தேன். ஆனால் மேக்கப் வந்து செம்ம சூப்பராக வந்திருந்ததுங்க. அந்த அக்கா அவ்வளோ சூப்பராக மேக்கப் பண்ணியிருந்தாங்க. ஹெச்டி மேக்கப்ஸும் அவைலபிளாக இருக்குங்க.
நீங்கள் புக் பண்ணுற மேக்கப்பை பொறுத்து சார்ஜஸ் வரும். ரொம்ப அந்த ஹைலைட்டர் அது இதெல்லாம் போடாமல் சட்டிலாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் லுக் வைஸ் வந்து செம்மையாக இருந்தது. மெயினாக வந்துட்டு அழகாக இருக்கிறவங்கள அழகாக காட்டுறது வேறு விஷயம். பட்டு ஸ்கின்னில் இந்த மாதிரி மச்சம் இருக்குது. அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மச்சம் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஆனால் இந்த மேக்கப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக அந்த பொண்ணை காட்டியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. செம க்யூட்டாக இருந்தாங்க. அவங்க ஸ்மைலு கூட சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களே பார்க்குறீங்க, ஓவரான அந்த மேக்கப் இருக்கவே இருக்காது. ஒரு ஹாஃப்னவர்க்குள்ளேயே அவங்களுக்கு ஸ்கின்னில் நல்லா செட் ஆகி ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் மாதிரி இருந்துச்சுங்க. ஹேர் ஸ்டைலும் பார்த்துட்டிங்கன்னா செம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இதாக இல்லாமல் நம்ம சவுத் இந்தியன் மேக்கப் லுக்குக்கு எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ட்ரெடிஷ்னலாக அழகாக ஒரு குட்டி தேவதை மாதிரி இருந்தாங்க அவங்க. நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் நியர்பை கோயம்புத்தூர் 1 or 2 hours ட்ராவலிங்காக இருந்தால் அந்த ஏரியாக்கெல்லாம் அவங்க வர ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராவலிங் அலௌன்ஸ் தனியாக வந்துடுங்க. அதுக்கு பதிலாக தான் அவங்க வந்து ஃப்ரீயாக சர்வீஸ் கொடுக்குறாங்க. சரி, நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால. ஏன்னா குட்டி ஹேர் கட்டாக இருந்தாலுமே வந்து ஹேர் கட்டெல்லாம் இப்போ வந்து 250 தான். நார்மல் பேசிக் ஹேர் கட்டே பார்த்துட்டிங்கன்னா பார்லர்ஸை பொறுத்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. மினிமம் 250லேருந்து 450 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஹேர் கட்டுக்கே பார்த்துட்டிங்கன்னா இத்தினூண்டு ஹேருக்கே 450 வாங்கியிருந்தாங்க. அதேமாரி முடி கொட்டுதுன்னா நீங்கள் வந்து ஹேர் ஆயில் மசாஜ், ஹேர் ஸ்பா தாங்க வேறு லெவலு. இப்போ ஹேர் வந்து கிரிம்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. இனி அடுத்து முகூர்த்த சீசன் அப்படிங்கிறனால யாராச்சும் கல்யாண பொண்ணு இல்லை நிச்சயம், பேபி ஷவர் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படி வீடியோ பார்த்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க லுக்கு. அந்த ஜடை அலங்காரம் நம்ம வந்து வீடியோக்காக தானே பண்ணுறோம் அப்படின்னு ஏனோ தானோன்னு இல்லாமல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Until then, I meet you in next interesting video. It's me, Tata Baba from Hey Mama Me. Tata.